ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயற்பாட்டாளர், புதிய குரல் நிறுவனர், எழுத்தாளர் ஓவியா அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் திருமணம் என்பது அக்னியை சுற்றி 7 அடிகள் நடந்து வந்து அந்த புனிதமான நடைமுறைகளை பின்பற்றியிருந்தால்தான் அது திருமணங்கிற வரையறைக்குள்ளே வரும். அதை விடுத்துட்டு இன்றைய இளைஞர்கள் அந்த மாலை மாற்றிக்கொள்வதெல்லாம் நாங்கள் இந்து திருமணத்தில் வராது அப்படிங்கிற மாதிரியான சொல்லி அவர்கள் அந்த திருமணம் பெற்றவர்களுக்கான உரிமைகளையோ சலுகைகளையோ அது தொடர்பான ரெமிடிஸ் எதையும் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்காளர்கள், பெரியாரியர்கள், இடதுசாரியர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த தீர்ப்பை சரியாக விளங்கிக்கிடுவோம் ஜீவா. இந்த தீர்ப்பு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் செய்தவர்களுக்கு பொருந்தாது. தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் செய்தவர்களுக்கு பொருந்தாது. இந்த 2 சட்டத்தின் கீழ் திருமணம் செய்தவர்களை இது கட்டுப்படுத்தாது. கிறித்தவர்களுக்கு பொருந்தாது, இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது. இவர்கள் தவிர்த்து இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களை இந்த சட்டம் எப்படி வரையறுக்குதுன்னா, இந்த பிரிவுகளெல்லாம் வரலேனாலே அவங்க இந்து தான். இப்போ ஜைனராக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, அவங்க தங்களை எந்த பெயரிட்டு அழைத்து கொண்டாலும் சட்டத்தின்படி அவர்கள் இந்து அப்படிங்கிற ப்ராட் டெஃபினேஷனில் வராங்கங்கிறது இந்த தீர்ப்புலேயே நீதிபதி நான் சொல்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணி அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் அனைவரையும் கவர் பண்ணக்கூடிய தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பை நம்ம ஏன் இப்போ எதிர்ப்பாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சின்ன ஒரு வரலாற்று சுருக்கத்தை நம்ம பார்த்துறணும். இப்போ இந்து முறைப்படி இதுதான் திருமணம் அப்படிங்கிறதுல திருமணம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் புதுசாக சொல்லலை. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சட்டம் தோன்றிய பிறகு எத்தனையோ திருமண வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், நம்பிக்கை மோசடி வழக்குகள், டௌரி கேசஸ் இப்படி நிறைய நடந்திருக்கு, பதிவாகிருக்கு. இதில் பல்வேறு தீர்ப்புகள் பெறப்பட்டிருக்கு. இதில் நாம் கடந்த பல வருடங்களாக இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு அப்படின்னு முக்கியமாக பெண்ணுரிமை இயக்கங்கள் எடுத்து வைக்கிற நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், ஒரு கூரையின் கீழ் 7 நாட்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு திருமணம் அது திருமணமாக அங்கீகரிக்கப்படும். அவர்கள் அந்த பெண்ணோ அல்லது ஆணோ அந்த திருமணம் சார்ந்த தங்களுடைய உரிமைகளுக்காக நீதிமன்றத்தை நாட இயலும். அவங்க இதை நிரூபித்தா போதும். இந்த மாதிரி நாங்கள் இணைந்து கணவன் மனைவியாக இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆக எது இங்கே அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, அவங்க இணைந்து வாழ்ந்தார்களா இல்லையா, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்தார்களா இல்லையா, அப்போ அவர்களுக்கு அந்த உரிமைகளை தர வேண்டுமா இல்லையா, இப்படித்தான் தீர்ப்புகளுடைய திசை போய்கிட்டு இருந்தது. இப்போது இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, முக்கியமாக இந்த வழக்கே ஒரு விவாகரத்து வழக்கு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த அனைத்து சடங்குகளையும் நிறைவேற்றி திருமணம் செய்யாத பட்சத்தில், அதுவும் அவங்க என்ன ஒரு மனநிலையிலேருந்து பேசியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இல்லை மாலை மாற்றிக்கிட்டா போதா என்ன. அவங்களுடைய நீதிபதியோட வார்த்தையில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதாவது அந்த அந்த டோன் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளை விட அந்த டோன், என்ன நினச்சிட்ருக்குறீங்க கல்யாணம்னா அப்படிங்கிற அந்த டோன் இருக்குல்ல, அது ரொம்ப நமக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒலிக்குது. இது என்ன விதமான ஒரு குரல்? ஒரு நீதிமன்றம் தன்னுடைய வழக்கில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லையா. ஒரு டைவர்ஸ் கேஸுன்னு வர்றப்ப, ஒரு மோசடி வழக்கு, டைவர்ஸ் கேஸு, இந்த ஜீவனாம்சம் கேட்குறது, இது எல்லாமே அடிப்படையில் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? நான் நம்பினேன், என்னை மோசம் செய்து விட்டார்கள் இல்லையா. அந்த அடிப்படையில் தானே ஒரு நீதிமன்றம் இதை அணுக வேண்டும். ஆனால் அப்படியே அணுகாமல் நீங்கள் திருமணத்தினுடைய விவரங்களுக்குள்ளார போகிறீங்க. அது என்ன பாதிப்பு, யார் என்ன, அதுக்குள்ளேயே போகல, உண்மையான கேஸ் ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே போகல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ இங்கே 2 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் ஏமா, அது இந்த இடத்துல திருமணம் இல்லையா.
அப்போது அதை அப்படி பார்த்து அணுகாமல் இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையவே எடுக்காமல் நீ வந்து உன்னுடைய திருமணத்தின் மூலத்தை வச்சு தான் நான் இதை முடிவு பண்ணுவேன். நீ அதுக்கு பிறகு நீ 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 15 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணும்போது நீ அந்த அக்னியை சுற்றி 7 அடி எடுத்து வச்சு அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நீ அந்த மந்திரம் சொல்லி அந்த ஒரு பார்ப்பனர் தலைமையில் இந்த திருமணம் நடந்ததா? அப்போ இந்த திருமணம்னு வந்தாலே இந்த நீதிபதி வந்து அந்த 7 அடியை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையில் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பார்ப்பனர் தான் திருமணம் செய்து வைக்க முடியுங்கிறது தான் அர்த்தம். ஆமாம், இந்த சடங்குன்னு சொல்லும்போது அவர் தானே செய்ய முடியும், அதை பார்ப்பனர்கள் தானே செய்ய முடியும். அப்போ இது புரோகித தலைமையை மீண்டும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் இங்கே இந்து திருமணம் வந்து ஏன் ஒரு பார்ப்பனர் தலைமையில் நடக்கணுங்கிற கேள்விக்குள்ளார நம்ம போகணும். எதற்காக ஒரு பார்ப்பனர் அர்ச்சகராக இருக்கணும்? இந்து திருமணம் வந்து மற்றவங்க அர்ச்சகராக இருக்கிறத வந்து அப்போ இவங்க ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம், அதை புரோகிதராக திருமணம் நடத்துபவராக இருப்பதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டு பார்த்தோம்னு சொன்னால், இந்து திருமண முறைப்படி ஒரு சூத்திரனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு கூட அல்லது தன்னுடைய திருமணத்தையே கூட ஒரு சூத்திரனாக இருந்து நடத்தி கொள்வதற்கு அருகதை கிடையாது. அதனால தான் ஒரு பார்ப்பனர் வந்து இந்து திருமணத்தில் நடப்பது என்னன்னா, ஒரு பார்ப்பனர் வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த மணமகனை வந்து தற்காலிகமாக ஒரு பார்ப்பனராக மாற்றி இந்த சடங்குகளை இந்த மந்திரங்களை சொல்லி இந்த ஒரு திருமணத்தை செய்வித்து திருமணம் செய்கிற தகுதியுடையவனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டெம்பரரி போஸ்டிங் கொடுத்து அவரை வந்து கல்யாணம் நடத்துவதாகவும், அந்த மணப்பெண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முதல் இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற மணமகனுக்கு அந்த பெண் முதல் மனைவி அல்ல. அந்த சாஸ்திரப்படி அந்த ஓதுகின்ற மந்திரங்களின்படி அவள் வந்து அந்த தேவனுக்கு இந்த தேவனுக்கு கடைசியாக அந்த உட்காந்து தேவலோகத்திலிருந்து ஆரம்பித்து இந்த உட்காந்துருக்கிறாரே மணவரையில் பார்ப்பனர், அவருக்கும் சட்ட அந்த சாஸ்திரப்படி. இப்போ சட்டம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் தான் சட்டம்னு சொல்லுது. அப்போ சட்டப்படின்னு ஆகிடணும் இப்போ, இல்லையா? சாஸ்திரங்கள் படி மதங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இந்திய அரசியலமைப்பு சட்டமே உருவாகுது. இல்லை, ஆக இது இந்த மாதிரியான சாஸ்திரப்படி மனைவியாகி 7ஆவதாக அந்த மணமகனுக்கு அவள் மனைவியாகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த திருமணத்தினுடைய அர்த்தம். நீங்கள் வந்து இந்து திருமணம் சாஸ்திரப்படி பார்க்கணுன்னா அதை இப்படி தான் பார்க்க முடியும். அப்போ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று 2024 ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது என்று சொன்னால், இது நம்ம எந்த காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? எந்த திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதை யோசித்து பார்க்க வேண்டாமா? இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அந்த பிரச்சாரம் வந்து பெரும்பாலும் என்னவா இருக்குன்னு சொன்னால், இந்த நாட்டை வந்து நாங்கள் இந்துக்கள் நாடாக மாற்ற போகிறோம். ஆமாம், இந்து ராஷ்டிரம் அமைக்க போகிறோம். உலகத்தில் வந்து நமக்கு இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, அது இந்தியாவாக தான் இருக்க முடியும். அதனால் அது இந்து. இப்போ இவர்களால் இந்து என்று அழைக்கப்படுகின்ற இவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் இந்த முறைப்படி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுதான் திருமணம் அப்படின்னு இந்த உச்சநீதிமன்றம் சொல்லுமே. ஆனால் இது இந்துக்களுக்கு ஆதரவான ராஷ்டிரமான்னு நான் கேட்குறேன். இந்த பெரும்பான்மை மக்களுடைய சுயமரியாதை, ஹிந்துஸ் யாருக்குமே இந்த பழக்க வழக்கம் கிடையாது. அதான் அவர்களுக்கான சுயமரியாதையை பற்றி கவலைப்படாத, பெண்ணுக்கான சுயமரியாதையை பற்றி கவலைப்படாத ஒரு இந்து ராஷ்டிரம் எப்படி இந்துக்களுக்கான ராஷ்டிரமாக இருக்க முடியும்? இந்த சாஸ்திரப்படி இப்படிப்பட்ட தீர்ப்புகளுக்கு இடையில தான் இனிமேல் இந்த மக்கள் வாழ போகிறாங்கன்னா, அது எப்படி இந்துக்களுக்கான நாடாக இருக்க முடியுங்கிறது தான் நம்ம கேட்க விரும்புகின்ற ஒரு முக்கியமான. அவர்கள் இன்னைக்கு வந்து இந்து ராஷ்டிரா, இந்து தேசம், முஸ்லீம்களால் இந்துக்களுக்கு ஆபத்து, கிறிஸ்தவர்களால் இந்துக்களுக்கு ஆபத்து, பாகிஸ்தானால் ஆபத்து, உங்கள் எருவு மாட்டை கூட முஸ்லீம் பிடிச்சிருவாங்க, ராகுல் காந்தி பிடிச்சி கொடுத்துருவாருங்கிற மாதிரிலாம் அவங்க பேசி கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு இது வந்து கிறிஸ்தவர்களை பாதிக்காது, முஸ்லீம்களை பாதிக்காது. ஆமா, இது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிடையாது. அப்போ இது உண்மையிலேயே இவர்கள் சொல்கின்ற இந்து ஆட்சிங்கிறது பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரானது. இப்போ உன் வீட்டு பெண்களோட தாலியை பிடுங்கிடுவாங்க, உன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற எருமை மாட்டை பிடுங்கிடுவாங்கன்னு நீ சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு பரிந்துரை செய்கிறீர்கள்? இன்னைக்கு நான் கேட்குறேன், அதே பார்ப்பன சமுதாயத்தின் வீட்டு பெண்கள் உட்பட நான் கேட்கிறேன், ஒரு படித்த பெண்ணோ ஒரு படித்த ஆணோ இந்த சாஸ்திரங்களின் பொருள் உணர்ந்து இந்த திருமணங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்னைக்கு வளர்கிற சூழலில் வந்து காதல் திருமணங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம கொள்கையெல்லாம் கூட நம்ம அப்புறம் வச்சுருவோம், யதார்த்தத்தில் பேசுவோம். இன்றைக்கி ஒரு பொது இடத்துல வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க. இதில் எல்லாரும் வந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும்னு உத்தரவாதம் கிடையாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு திருமணத்தை ஒரு உறவுக்குள்ளார போகிறாங்க. கிடைச்ச வாய்ப்பில் பெற்றோர் எதிர்ப்பு, ஊர் எதிர்ப்பு, இதெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ ஒரு வழியில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க இல்லையா? அப்படி அப்படிப்பட்ட காட்சிகள் பெருகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அவங்களுக்கே ஒரு 4 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். ஒரு காதல் வந்து என்றைக்குமே பிரச்சனையை தராததாக இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ அப்படி ஒரு திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணோ பெண்ணோ இந்த சட்டத்தை நாட முடியாது. இப்போ அப்படிப்பட்ட இக்கட்டில் ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறவங்க வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டு, சென்னையில் வந்து பெரியார் திடல் இருக்குது, பாதுகாப்பாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியாது, கோயம்புத்தூரில் வந்து இருக்குது, தஞ்சாவூரில் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. பல பேருக்கு இப்படிப்பட்ட இயக்கங்கள் இருக்கிறதே தெரியாமல் எத்தனையோ இளைஞர்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லாமல் அவங்க ஊர் வாசலில் கோயிலில் வச்சுக்கிட்டு பல திரைப்படங்களில் காமிக்கிறாங்க. ஒரு கதாநாயகி இழுத்துட்டு ஓடுவார், வழியில் இந்த யாராவது வீட்டு வாசலில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், அப்படி ஒரு மஞ்சக்கயிறு எங்கே இருந்தோ ஒரு மஞ்சக்கயிறை எடுத்து டக்குன்னு அந்த இதுக்கு முன்னாடி கட்டி இப்போ கணவன் மனைவி ஆகிட்டோன்னு சொல்லி கூட்டிகிட்டு ஓடுற மாதிரியெல்லாம் எத்தனையோ திரைப்படங்களில் வந்து எடுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிற நிலை வந்து பல இளைஞர்களுக்கு ஏற்படுது. அவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதுதான் நீதிமன்றம் காட்டுகிற வழியா? அப்போ அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் இந்த நீதிமன்றத்துக்கு போகவே முடியாதா? அவங்க வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வராதா? துரோகங்கள் நடக்காதா? இல்லை அந்த ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பே கூட ஏற்பட்டு அந்த கணவனே கூட வந்து மரணம் அடையலாம். அந்த மாதிரியான சூழல்களில் அந்த பெண் வந்து அவளுக்கு உரிய அந்த சொத்தை கோருகிற போதெல்லாம் இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்கும்? அப்போ நீ பண்ணிக்கிட்டது கல்யாணமே இல்லை, நீ எப்படி? இது இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவு உள்ள படித்த பார்ப்பன பெண்களுக்கும் எதிரானதுதானே இது? அதைத்தான் நான் சொல்லுவேன், அவங்களுக்கும் எதிரானதான். அந்த பார்ப்பன வீட்டு பெண்களுக்கும் எதிரானது தானே. முக்கியமாக இந்த தீர்ப்பு வந்து படித்து வளருகின்ற தலைமுறைக்கே, அவர்கள் சுயமரியாதைக்கே எதிரானது. அதை தாண்டி குறிப்பாக இந்த சமுதாயத்தில் ஆணை சார்ந்து பெண் வாழ்கிறார். இந்த யதார்த்தம் அதுதான். நம்ம விரும்புகிற சமுதாயங்கிறது வேறையாக இருக்கலாம், யதார்த்தத்தில் அப்படி தான் பெண் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு இது பெரிய பாதிப்பு இல்லையா? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை. ரெண்டாவது, ஏற்பாட்டு திருமணங்களையே எடுத்துக்கோங்க. ஏற்பாட்டு திருமணங்கள்லேயே இவர் இந்த அக்னி வலம் வர்றது, அந்த 7 அடி எடுத்து வைக்கிறது சொல்லும் பொழுது இது வந்து ஒரு முழுக்க அவர் வந்து எதை சொல்லுகிறாருன்னா ஒரு பார்ப்பன முறையிலான திருமணத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த நாட்டில் நடக்கிற அனைத்து திருமணங்களும் வந்து ஒரே விதமான மத சடங்குகளையும் முறைகளையும் கொண்ட திருமணங்கள் அல்ல. பல்வேறு சமுதாயத்தில் வந்து தாலியே வந்து இல்லாத திருமணங்கள் இருந்திருக்கு. அவங்க இப்போ தான் வந்து, அதாவது அந்த ஒரு மேல் சாதி மயமாக்கல் சமுதாயத்தில் நடக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து முதல்ல மண்டபம் பிடிச்சி இவ்வளோ பெரிய கல்யாணம் வந்து எந்த காலத்தில் நடந்தது? அம்பேத்கர் சொல்கிறாரு, இங்கே இருக்க எல்லா சமூகங்களும் போல செய்தல்ங்கிற மாதிரி தங்களை ஏதோ சாதியை ஒழிக்கிறதுக்கு மேலாம் போல செய்தல்னு சொல்கிறாரு அம்பேத்கர். இது நடந்துக்கிட்டு இருக்கு, இது ஆபத்துன்னு அம்பேத்கரே கோட்பாட்டில் சொல்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி உருவான விஷயங்கள் தான் இவையெல்லாம்.
இன்னும் சொல்லப்போனால் இப்போ இவ்வளோ பெரிய இந்த ஆடம்பர திருமணங்கள்லாம் இந்த சீரியல்கள் வந்த பிறகு தான் அதிகமாக நடக்குது. காரணம் அவங்க இதைத்தான் கல்யாணம்னு காட்டுறாங்க. நிஜத்தில் அந்த மாதிரி சீரியல் வர மாதிரி கல்யாணங்கள் கிடையாது. ஆனால் இப்போ அதை பார்த்த பிறகு பணக்காரர்கள் பணம் சேர்ந்த உடனே அந்த தங்களுடைய இதை காட்டணும்னு சொன்னால் இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இயல்பாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழ் சமூகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற வேறு மாநிலங்கள்லேயும் பல்வேறு கிராமங்களை உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னால் எல்லா திருமணங்களும் இப்படி தான் நடந்திருக்குங்கிறது கிடையாது, நடக்கணுங்கிறதும் கிடையாது. அவங்க மரபில் இது கிடையாது இல்லையா? இவர் எல்லாரையும் வந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் தவிர மற்ற எல்லாரும் இந்துன்னு சொல்கிறாரு. அப்படின்னா மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க திருமண முறைகள்லாம் வந்து பிராமணரை கூட்டு அக்னி வச்சு நடக்குது. அது நடக்குது. அங்கே வந்து பார்த்தா இந்த கல்லை தூக்குனா கல்யாணம்ன்றவாங்க இல்லையா? மணமகன்னா நீ இந்த கல்லை தூக்கு அப்படிங்கிற முறைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நமக்கு விளங்காத பல்வேறு முறைகளை வந்து அவங்க சடங்குகளாக, அது அவங்க வாழ்நிலையிலேருந்து வரக்கூடிய விஷயம், அவங்களுடைய வாழ்நிலையிலேருந்தும் வாழ்க்கை தேவைகள். அப்போ அவங்களுக்கெல்லாம் எது திருமண சட்டம்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த காமன் சிவில் கோடுன்னு பேசுகிறாங்கல்ல, ஆமாம், நீ எப்படி பேசுவ காமன் சிவில் கோடு? இந்துக்களுக்குள்ளேயே எவ்வளவு நீ ஒன்று செய்ய, முதல்ல இந்துக்களுக்கு ஒரு காமன் கோடு கொண்டு வா. இந்துக்களுக்கு நீ கொண்டு வந்துட்டு இந்துக்களுக்கு நீ சென்சஸ் எடு, எத்தனை வகையான கல்யாண முறைகள் இந்த நாட்டில் இருக்குங்கிறத முதல்ல நீ சென்சஸ் எடுத்து அவர்களுக்குள்ளார நீ வந்து ஒரு, அதாவது நாகரிகமான ஒரு நாடு என்னங்க சொல்லணும், இந்த பாரு நீ எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த இருக்குது ரிஜிஸ்டர், கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் இந்த இருக்குது, கவர்மெண்ட்டுக்கிட்ட நீ வந்து முறையிடணும்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்டரில் நீ வந்து நீ தான் கணவன் நீ மனைவின்னு எனக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்போம். இவ்வளவு தானே ஒரு கவர்மெண்ட்டோட ரோல். இந்த சமுதாயத்தில் ஒரு பார்ப்பனர் எப்படி என் தலைமையில் தான் இந்த சமுதாயம் இயங்க வேண்டும் என்று சிந்தித்தாரோ, இன்னைக்கு அதனை உச்சநீதிமன்றம் வழிமொழிகிறது, அல்லது உச்சநீதிமன்றம் அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு நீங்கள் யார் இத்தனை வரையறைகளை வைப்பதற்கு? நீங்கள் ஒருவேளை அந்த 7 அடி நடந்து அக்னி வளம் பார்த்து நடந்தா டைவர்ஸ்லாம் வர்றது இல்லையா? அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றது இல்லையா? இல்லை, குடும்பத்துக்குள்ளார நிறைய பிரச்சனை வருது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, அந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டும்தான் நாங்கள் தீர்ப்போம்னு சொல்லுது. அது பிரச்சனை வரும், அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் கிடையாது, பிரச்சனை வந்தால் எங்ககிட்ட வராதிங்கன்னு சொல்லுது. ஸோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், அதுக்கு நீங்கள் அக்னி வளர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நாங்கள் கோர்ட்டில் அந்த கேஸ் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அது கோர்ட்டுக்கு வராதிங்கன்னு சொல்கிறாங்க இவங்க. இந்த சட்டங்கள் உங்களுக்கு, இந்த சட்டப்படியான ரெமெடிஸ் இருக்கு இல்லையா, ஒரு திருமணத்தில் ஒரு விலக்கு பெறுவது என்று சொன்னால் ஒரு ஆண் பெண்ணுக்கு தர வேண்டிய நியாயம், பெண் ஆணுக்கு தர வேண்டிய நியாயம், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது காலங்காலமாக இருக்குது, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரைட் டு டைவர்ஸுங்கிறது இந்த சட்டம் வந்து ஒன்றும் புதுசாக முதல்ல கொடுக்கல, காலங்காலமாக இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா சமூகங்கள்லேயும் பல்வேறு வடிவங்களில் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் டைவர்ஸ் மட்டும் இல்லை, மரணத்தின் பின்னால் கூட சமூகங்களில் வந்து பல்வேறு சமூகங்களில் அந்த பெண் கொண்டு வந்த சொத்துக்கள் என்னென்ன, பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கணக்கு போட்டு திருப்பி ஒப்படைக்கிற மரபுகள்லாம் பல்வேறு சமூகங்களில் இருக்குது. அத்தனை மரபுகளையும் வந்து நீதிமன்றம் வழிமொழிய வேண்டாம், அது தேவையில்லை, தேவைன்னு நான் சொல்லவும் இல்லை. ஆனால் சட்டத்தின்படி என்ன செய்யணுமோ, சட்டத்துக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண உரிமையில் அரசின் பங்கு என்ன, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. முதல்ல அரசாங்கம் அதை உணர வேண்டும். அரசோ அல்லது நீதிமன்றமோ ஒரு ஆண் இப்படி தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண் இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கல்ல. நீங்கள் அந்த சடங்குகளை மறுக்கிற உரிமை அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு, அதை வந்து பண்ண முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களிடம் வருகின்ற ஒரு வழக்கில் ஒரு நம்பிக்கை மோசடி இருக்கிறதா இல்லையா, அதுதான் பார்க்கணும். உங்கள்கிட்ட வரக்கூடிய வழக்கு, அதுக்கு தீர்வு என்ன? ஏன்னு கேட்டால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணாலும், சடங்கு செய்து கல்யாணம் பண்ணாலும், பண்ணாலும் ஒரு சார்பு வாழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் நம்புகிறாங்க, ஒருவருடைய பொருளாதாரத்தை ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போது ஏதோ ஒரு வகையில் அது மனவிலக்காக இருக்கலாம், இல்லைன்னா மரணமாக இருக்கலாம்,
இல்லையா? மரணத்துக்கு பின்னால் சொத்து சம்பந்தமான கேள்விகள் வரலாம், வாரிசுரிமை சம்பந்தமான கேள்விகள் வரலாம். இந்த முக்கியமான கேள்விகளை எல்லாம் நாங்கள் தீர்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டால், நீங்கள் 2 பேரும் வந்து அக்னியை வந்து 7 முறை வலம் வரல அப்படின்னு சொன்னால், ஒரு நீதிமன்றம் சொல்ல தகுந்த வார்த்தைகளா இவை? இந்த வார்த்தைகளை எப்படி நீதிமன்றம் சொல்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதே நீதிமன்றங்கள், இதே சட்டங்கள் தான் பெண்ணை பார்த்து கவலைப்படாத, உன்னைய ஒருத்தர் நம்பி மோசடி பண்ணியிருந்தா அது எந்த நிலையாக இருந்தாலும் இந்த சட்டமும் அரசாங்கமும் உனக்கு துணை இருக்கு. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறை தடுப்பு வரதட்சணை ஒழிப்பு சட்டம், வரதட்சணை ஒழிப்பு சட்டம், விவாகரத்து சட்டங்கள், இது எல்லாமே ஜீவனாம்சம், இவை எல்லாமே வந்து அடிப்படையில் பெண்ணுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள். அப்போ அந்த சட்டங்களுக்கெல்லாம் எதிரானது, இந்த சட்டங்களுக்கெல்லாம் எதிரானது. இப்போ இந்த பெண் போய் ஜீவனாம்சம், விவாகரத்து, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு போய் நின்னா, நீ தான் மேரேஜுக்குள்ளேயே வரமாட்டியே போன்றுவாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு இது இப்போ ஒரு ஆண்களுக்கு சாதகமான விஷயம் தான். இப்போ ஆண்களுக்கு அதாவது பார்ப்பன தலைமையை போற்றுகின்ற தீர்ப்பு, ஆண்கள்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், ஆணும் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவோ, ஆணாதிக்கத்துக்கு ஆதரவான தீர்ப்பு. ஏன்னா நீங்கள் மதம் சடங்கு அப்படின்னு நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னாலே அங்கே வந்து இவையெல்லாம் தான் கோலோச்சம். எனவே அதற்கெல்லாம் ஆதரவான தீர்ப்பு எது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ ஒரு பக்கம் இந்துக்களின் நாடு, முஸ்லீம்களிடமிருந்து இந்துக்களை பாதுகாக்க போகிறோம், இந்துக்களுக்கு தான் எல்லாம் செய்ய போகிறோன்ட்டு இவங்க விஷயங்கள் வந்து இந்துக்களுக்கே முழுக்க எதிராக இருக்குது. அப்போ பாரதிய ஜனதா இதுக்கு எதிராக இருக்கணும், இந்த தீர்ப்புக்கு எதிராக. ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்களுடைய அஜெண்டா தான் இது, அவங்க எப்படி எதிர்ப்பாங்க? ஆனால் அவங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி, ஒட்டுமொத்த இந்துக்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அச்சுறுத்தல் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இருந்திருக்கு, உனக்கு அச்சுறுத்தல் அந்நிய சக்திகள். இப்போ எலெக்ஷன் வந்தோடனே இந்த வார்த்தையை எடுத்துருவாங்க, அந்நிய சக்திகள் ஊடுருவுது, இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் அந்நிய நாடுகள் உதவி செய்யுது, இந்த மாதிரியான ஒரு மொழியில் பேசி இந்த நாட்டின் மக்களை வந்து ஒரு பயமுறுத்தி தங்கள் பக்கம் தங்களுக்கு ஆதரவாக திருப்புகின்ற இவர்கள் உண்மையில் இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கான அச்சுறுத்தல் இஸ்லாமியர்களிடமிருந்தல்ல, அந்நிய மதங்களிடமிருந்தல்ல, அந்நிய நாடுகளிடமிருந்தல்ல, அதற்கு மாறாக இவர்களிடமிருந்து தான் இந்துக்களுக்கு ஆபத்தே. இந்த பிஜேபி அஜெண்டாவிலிருந்து தான், ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து தான், பிஜேபி கிட்ட இருந்து தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்தின் அமைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து தான் ஆபத்து இருக்கிறதே ஒழிய மற்றபடி இவர்களுக்கு வந்து அந்நிய சக்திகளிடமிருந்து ஆபத்து இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு குறித்து விவாதம். இதுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கழக தலைமை வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பெண்ணிய சிந்தனையாளர்களும் இதை ரொம்ப அதிர்ச்சியோடு இது எப்படி கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் அரசியல் ரீதியாக இது இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுக்கள் வருவதாக இந்தியா கூட்டணி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கு. இன்னொரு புறம் இந்துக்களில் குறிப்பிட்ட ஒரு சாதிய சடங்கு முறைகள் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட திருமண முறை அப்படின்னு பேசுகிறாங்க. இது பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிராக அமைந்திருக்கிறது, குறிப்பாக பெண்ணிய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்ன மாதிரி இதுகாரும் பெண்களுக்காக இயற்றப்பட்ட நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளுக்கு எதிராக இருக்குது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது. அப்போ பெண்களுக்கான சட்டங்கள் எதுக்கு இவ்வளோ 85லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஏற்றியிருக்கோம், அதற்கு எதிராக இருக்குது அப்படி. சரியாக சொல்லப்போனால் இந்த விடுதலை குறிப்பாக இந்திய நீதிமன்றங்களுடைய வரலாற்றில் அந்த நீதிமன்றங்களால் பெற்றுத்தரப்பட்ட பல்வேறு உரிமைகளை திரும்ப பெறுவது போல் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்குறேன். பல்வேறு விஷயங்களை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக மரபு பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் இருந்தும் மொழி சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டு மனித நியாயங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை நீங்கள் இதில் பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக இது சொன்ன மாதிரி மொழி பாலினம் சாதிக்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் இது ஒரு சுயமரியாதைக்கான ஒரு உரையாடல் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.